எல்லாம் தூங்கும் போதே கொஞ்சம் காலை ஆட்டிக்கிட்டே தூங்குங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஸ்டாலின் ஐயா ஆட்சி. எந்த நேரத்தில் எவன் வந்து உள்ளே வந்து குத்தி கொண்டு போடுவான்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ மட்டமான ஆட்சியில் இருக்கிறோம். அதுபோக ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்கள். 26வது காவல் மரணம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 5 வருஷத்துக்குள்ளே 26வது காவல் மரணம் நடந்து முடிந்திருக்குது. ஒவ்வொரு முறை இப்போ ஒரு பாயிண்ட் வரும்போது நமக்குலாம் விஷ் பண்ணுவோம்ல, எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்க அது மாதிரி விஷ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கேவலமான ஆட்சியில் வேற எங்கெங்கேயோ குத்தி போடுறாங்க, கொண்டு போடுறாங்கன்னு நம்ம நியூஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு போலீஸே குத்தி போடுறாங்க, கொண்டு போடுறாங்கிற பேட்டரை சமீபமாக காலமாக கேட்கும் போது பயமாக இருக்குது. டீ கடை பக்கம் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா பயமாக இருக்குது. இப்போ நமக்கு எதுவும் பிரச்சனைனா அங்கே போவோம். இப்போ அங்கே போகும்போதே உயிர் இருக்குமா இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஒரு ஆகாஷ் அப்படின்ற ஒரு 26 வயது பையனை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொண்டு போய் அங்கே கொண்டுட்டாங்க, அதை அடித்து கொண்டுட்டாங்க. இவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கும்போது கார்லேருந்து தப்பிச்சு குதிச்சு ஒரு பெரிய பாலத்துலேருந்து கீழே வந்து இறந்து விட்டாருங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு பெருசாக வேற ஒன்றும் கண்டுக்கல. மீடியாலாம் 2 மீடியா ஃபோக்கஸ் பண்ணிச்சு. சோஷியல் மீடியாவில் இப்போ தான் தீவிரமாக கொண்டு வந்துருக்காங்க. முழு டீட்டெயில் நம்ம பிறகு கண்டிப்பாக போடுவோம். அதற்கு பிறகு நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாகும்? எல்லாருடைய கேள்வி தான். அதாவது நாங்கள் இந்த 2 திராவிட கட்சிகளை வந்து இந்த இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இலவசம் 2500 கொடுக்குறது, 1000 கொடுக்குறதுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் அதே அறிவிச்சிருக்கிறாரு. இதில் என்ன புதுசாக இருக்குது? அவர் அறிவித்த நிறைய திட்டங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இதனால இந்த 2500 மேட்டர் நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை. இது பொலிட்டிக்கல். இது வந்து பெண்களிடத்தில் பெரிய அளவில் இப்போ வரவேற்பு பெற்றதுன்னா அந்த மகளிர் உரிமை தொகையில் இப்போ அதே மாதிரியான அதை அடிக்கிற மாதிரி ஒரு பீட் பண்ணுறதுக்கு வேணும்னு இது ஒரு பொலிட்டிக்கல் நம்ம பார்க்கலாம். அது கொண்டு வர முடியுமா, கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பிறகு பார்ப்போம். விஜயோட இந்த மூவ் அப்படி இருக்குல்ல, இந்த திட்டங்கள் இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அது உண்மை தானே? உங்கள் ஐயா சொல்கிறாப்புல நான் எல்லாருக்கும் 2500 கொடுப்பேன், எல்லா பெண்களுக்கும், அதாவது தகுதி இல்லாத பெண்கள்னு யாருக்கும் கிடையாது, எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். ஆனால் அவரே சொல்லிட்டாப்புல நீ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு இப்பயே சொல்லிட்டாங்கல்ல. திமுக மாதிரி வந்தது பேருக்கு ஏமாத்தாமல் முன்னாடியே சொல்லிட்டாப்புல. அதே மாதிரி இந்த சிலிண்டர் மேட்ரு, அது மாதிரி இந்த தங்கம், 1 பவுன் தங்க ரேட் என்ன போயிட்டு இருக்குது, உங்களால் எப்படி கொடுப்பாருன்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து. அது எல்லாத்துக்கும் அவர் ஒரு தீர்வு வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்குது. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறத மேட்டர். அதை தான் நம்ம உங்களுக்கு கலந்துரையாட போகிறோம். என் மனசுல சொல்ல போகிறேன் எம்புட்டுதே. அதற்கு பிறகு இந்த சங்கீதா விஜய் இந்த இஷ்யூவில் திமுகவுடைய கை பெருசாக இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஐ மீன் அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சங்கீதா டீமை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை பற்றின ஒரு புரிதலான என்னட்டா இப்போ ஒரு ட்வீட் ஒன்று வந்திருக்கு. பார்த்துப்பிய 2 நாளாக எழிலன் போட்ட ட்வீட்டு. 24ஆம் தேதி பெட்டிஷன் போட்டாங்க. பெட்டிஷன் வெளில வந்துச்சு. ஐ மீன் கோர்ட்டுக்கு மாறி தெரியும். இந்த மனுஷன் ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த ட்வீட்டை போகிறாப்புல அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? சங்கீதா தேர்தல் வேறு யாருக்குமே தெரியாது, மீடியாவுக்கு தெரியாது. மீடியாவுக்கு வந்தது 27. உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குங்கிறது. அப்படி சாதாரணமாக கலந்துட்டு போக முடியாதுல்ல. பார்ப்போம் என்னென்னு. சரி, இதெல்லாம் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் உங்கள் எங்கள் தாத்தா. விஜய் அவர்கள் நேற்றைய பேச்சில் வந்து சொல்லியிருந்தாப்புல, இந்த இஷ்யூலாம் பெரிய இஷ்யூ கிடையாது, அதெல்லாம் ஒரு ஒர்த்து இல்லாத விஷயங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னாப்புல. அதாவது இந்த மேட்ரு இஷ்யூ ஒர்த்து கிடையாது, அதை நான் டீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, நீங்கள் ஏன் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நானே பார்த்துக்கிறேன்னாப்புல. இந்த திமுக ஊப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ சங்கீதா ஒருத்தலன்னு சொல்லிட்டாங்கப்பா, சங்கீதா ஒருத்தலன்னு சொல்லிட்டாங்கப்பா, என் குடும்பமே எனக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புலன்னு பொருள் எழுப்பிட்டாங்க. ஐயோ எல்லாத்துக்குமே உட்காந்து விளக்கம் கொடுத்து உட்காந்துருக்க முடியும்? ஒரு மேட்ரு எவ்வளோ கிளியராக சொல்கிற ஒருத்தர் இல்லாத விஷயங்க அதை நான் பார்த்துக்கிறேன்னா பிரச்சனையை சொல்கிறாப்புல. இவங்களுக்கு விளக்கம் கொடுத்தே நான் ஒஞ்சி போயிடும் போலையே. சரி, இந்த சங்கீதா விஜய் இஷ்யூவில் திமுகவுடைய கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நம்ம சொன்னோம். ஏற்கனவே அந்த லைக்கா மேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, சங்கீதா அவர்கள் முதல்ல ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, எனக்கு விஜய் கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. அது என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி 2025 போன வருஷத்துலேயே அப்ளை பண்ணிட்டாங்க. எங்கள் செங்கல்பட்டு உயர்நீதிமன்றத்தில். செங்கல்பட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சா, இது குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றுச்சு. அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி மாற்றுது. ஓகே, 24ஆம் தேதி மாற்றினது 27ஆம் தேதி தான் மீடியாவில் நமக்கு காமிச்சுது. ஆனால் உண்மையாக என்னென்னா, இந்த மீடியாவுக்கு யார் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா அப்படின்னு கேட்டால் ஒரு எழுதுகோள் நிறுவனம்னு சொல்கிறாங்க. அந்த எழுதுகோள் நிறுவனத்துக்கு எப்போ கிடச்சிது? சரி, சங்கீதா அந்த கொடுத்த அந்த பெட்டிஷனுடைய டாக்குமெண்ட்லாம் எப்படி வெளியானுச்சு, மீடியாவுக்கு எப்படி கிடச்சிதுன்னு நமக்கு நிறைய கேள்வி கேட்டிருந்தோம், நிறைய சந்தேகங்கள் நம்ம எழுப்புறோம். இல்லை கோர்ட்டில் போட்டு வாங்கியிருப்பாங்க, கோர்ட்லேருந்து ஆள் எடுத்துருப்பாங்கலாம் சொன்னோம். ஆனால் இதில் திமுகவுடைய கை பெரிய கையாக இருந்திருக்கு அப்படிங்கிற டவுட் எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, அதாவது சங்கீதா 24ஆம் தேதி அதாவது இந்த பெட்டிஷன் இங்கே மாறுதுன்னு வச்சுங்களேன். திமுகவுடைய எம்எல்ஏ எழிலன், அதாவது நம்மளுடைய கொள்கை தலைவரான அஞ்சலி அம்மாவோட பேரன் இருக்கிறார், டாக்டர்
பெரியாரிஸ்ட் இருக்கார்ல, அவர் 23ஆம் தேதி ஒரு ட்விட் ஒன்று போகிறார். அதுக்கு முதல் நாள் ஒரு ட்விட் ஒன்று போகிறார். எதை இந்த விஜயோட சங்கீதா இஷ்யூ வச்சு போடுறார். அவருக்கு எப்படி தெரியும்? சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. அதாவது மீடியாவுக்கு 27ஆம் தேதி வருது. ஆனால் இவர் அந்த 23ஆம் தேதியே இந்த இஷ்யூ கொண்டு வெளில போகிறார். ஒரு திமுகவோட எம்எல்ஏ அப்படிங்கிற பட்சத்தில் திமுக வட்டாரங்கள் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள அமைச்சர்கள், பெரிய பெரிய எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருக்குமே நியூஸ் தெரியும். இந்த சங்கீதாவோட மேட்ரு வந்திருக்கு, இதை வெளியிட போகிறாங்கன்னு. எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் வெளியிடுற மாதிரி இருந்துச்சு மீடியா. ஆனால் வெளியிடலை. அதுக்கு என்ன காரணம்? நல்லக்கண்ணு ஐயா இறந்து போகிற அந்த சுச்சுவேஷன் இதுக்கு வேறு தாங்காது, உடம்பு தாங்காது, இறந்து போயிட போகிறார் அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. 24ஆம் தேதி பற்றி எறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை அடக்கிட்டாருங்க. அடுத்த நாள் 25ஆம் தேதி செத்து விட்டாப்பல மனுஷன். செத்து போகவும் டோட்டல் மீடியா கவரேஜ் ஃபுல்லாக அங்கே போயிடுச்சு. அப்போது இந்த நேரத்தில் இந்த டிவோர்ஸ் இஷ்யூவை கொண்டு கொடுத்தா இது வந்து பெருசாக எடுபடாமல் போயிடும். இது சங்கீதா இஷ்யூ, இந்த டிவோர்ஸ் இஷ்யூ. ஐயா நல்லக்கண்ணு ஐயா கொஞ்சம் பிரபலமான அளவு ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, பெரிய பெரிய தலைவர், ரஜினி வந்தார், விஜய் வந்தார், பெரிய பெரிய அரசியல்வாதி வராங்க. அப்போ ஃபோக்கஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு விட்டுட்டு இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் ஓபிஎஸ் வந்து அங்கே போய் சேர்ந்தார் டிஎம்கேல. அடுத்த நாள் அது அப்படியே அந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சது பிறகு கரெக்டாக வீக்கெண்டில் கொண்டாந்து விடணும். ஏன்டா வீக்கெண்டில் எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, இதை போட்டு அடிக்கணுன்ட்டு கரெக்டாக 27ஆம் தேதி இந்த மேட்ரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க செயல்பட்டு யாருன்னா இந்த பெண் நிறுவனம் அப்படின்ற முழுக்க திமுக எல்லா திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கியா இப்படி ஒரு இஷ்யூ நடக்க போகுது. அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதை எப்போ வரைக்கும் அவங்க கொண்டு போவாங்க? சொல்ல போனால் 22ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க. விஜய் அவர்கள் என்னை வந்து வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்கிறாரு அப்படின்னு போட்டது பிப்ரவரி 22ஆம் தேதியே அவங்க போட்டுருந்தாங்க. அந்த பெட்டிஷனை 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு இருக்காங்க, டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. 22ஆம் தேதி கொடுத்ததை எப்போ 4ஆம் தேதி மார்ச் 4. ஆடா பாவிகளா, இவ்வளவு கேவலமான. அவங்கள்ட்ட இன்னொரு 10 பேப்பர் இருக்கும். 10 பேப்பரையும் ஒவ்வொரு வாட்டியாக விடுவாங்க. இந்த சங்கீதம் எந்த மாட்ட சொல்லிட்டு, சங்கீதம் எந்த மாட்ட சொல்லிட்டு, சங்கீதம் எந்த மாட்ட சொல்லிட்டுன்னு இன்னும் கடைசி இந்த எலெக்ஷன் வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியிட்டு இதை வச்சு விஜயை முடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவில் திமுக முழுக்க இதை இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால சொல்கிறேன், இந்த இடத்துல விஜய் விட்டுறாங்க. அவங்க கரெக்டாக ஒரு மேட்டரை தூக்கி வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்ரு இன்னும் பெருசாக போகத்தான் செய்யும். அது போக விஜய்க்கு இன்னும் பல இடிகளை திமுக கொடுக்க காத்திருக்கு. அவங்க அதான் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன்னே, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டான். இதை வச்சு இந்த மனுஷனை காலி பண்ணுறேன். உனக்கு என்ன நல்ல பேர் இருக்குது? நீ வந்து பெரிய நல்லவன், திருடன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் எதை திருட போகிறாரு? ஓகே அதுக்கு பிறகு இந்த கொண்டுட்டான், இதில் கொண்டுட்டாருன்னு சொல்லி பார்த்தாங்க. அதை யாரும் மக்கள் நம்பலை. இப்போது பெண்கள் விஷயத்தில் ஒரு ஆணை வச்சு அடித்தா பெண்கள் விட்டு சிதறிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்காங்க. அதை இப்போ கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த திமுக தற்பொழுது தங்களுக்குள்ள உள்ள அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, நடிகர்கள்லாம் வச்சு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திபன் பேசுனதை பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி, அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கு பிறகு விஜய்க்கு நான் அறிவுரை சொல்கிறேன், அந்த ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்கிறப்ப விமல்னு சொல்லியிருந்தாப்புல விஜய்க்கு பின்னால் இப்படிலாம் போயிட்டுருக்கு. ஐ மீன் நடிகருக்கு பின்னாடி இப்படிலாம் போகக்கூடாது. அது கூட ஒரு நல்ல ஒரு அட்வைஸ்னு வச்சுக்கலாம், சொல்லல தப்பு கிடையாது. ஆனால் அந்த அமீர் ஒன்று சொல்லியிருக்காப்புல, மனைவியெல்லாம் விட்டு மகளிர் தினம் கொண்டாடுவதில் என்ன பெருமைங்கிற மாதிரி பேசிக்கிறாப்புல. ஆள் போதையில் பாவம் நினைக்கிறேன். அச்சைக்குன்னு பவுட்ரு போட்டுனுக்கிறாரு. இந்த பவுட்ரு பேசுதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் யோக்கிய மாதிரி வந்துட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியுது. சித்தப்பா கண்ட நாயெல்லாம் பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டே சித்தப்பான்னு கேட்குற மாதிரி தான் தோணுது விஜயை பார்த்து. எவனோ வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் நமக்கு. அப்படியாக இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறது. விஜயை வந்து பெரிய அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நடிகர்கள்லேயே ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அந்த அறிவிப்புகள் இருக்குல்ல, இந்த அறிவிப்புகளில் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தற்பொழுது 75 வயது இந்த பவள விழா பாப்பாவாலேயே பண்ண முடியாத ஒரு மேட்டரை விஜய் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஒர்த்தபிளான கேள்வி. ஏன்ட்டா அவங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களாலே பண்ண முடியல, விஜய் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்குற ரேட்டா. விஜய் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார், அது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்டாலின் டாக்ஸ் 30% அப்படின்னு. அதான் மேட்ரு. ஸ்டாலின் 30% டாக்ஸ் அப்படின்னா 2025 to 2026 ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த பட்ஜெட்டோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,39,293 லட்சம் கோடி ரூபாய் போட. அதாவது 4.5 லட்சம் கோடி வச்சுங்களேன், 4 லட்சம் கோடி. அதில் 30% எங்கே போகும்? இப்போ ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, ஐ மீன் இந்த ஒரு பட்ஜெட் அறிவிச்சாச்சு, இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அதுலேருந்து 30% எங்கே போகும்னா அந்த அமைச்சருக்கு, அந்த அமைச்சர் மூலமாக கட்சிக்கு போகும். ஸ்டாலின் ஐயாவுக்கு போவோம். அவங்க ஏன் கட்சிக்கு போவோம், குச்சிக்கு போவோம், ஸ்டாலின் ஐயாவுக்கு போவோம். இது நடந்துக்கிட்டு இருக்கு. பல காலமாக பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா, எந்த ஒரு திட்டம் அறிவித்தாலும் அதில் ஒரு 30%
அது அந்த அமைச்சருக்கு போயிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்பொழுது ஒரு 1000 ரூபாய் இந்த திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாலம் போடுறதுக்கு 1000 ரூபாங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபாயில் 300 ரூபாய் எங்கே போகணுங்களேன், அந்த அமைச்சரே எடுத்துக்கிடுவார். அந்த அமைச்சர் எங்கே கொடுக்க போகிறார், அவருக்கு தேவையான எடுத்துக்கிட்டு கட்சி நிதி அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை திமுகவுடைய மேல் எடுத்து கொடுக்கணும். ஸ்டாலின் ஐயாவுக்காக கொடுக்கணும் வச்சுங்களேன். இப்போ இதில் 300 ரூபா போயிட்டா பாக்கி 700 ரூபா இருக்கும். 700 ரூபா வச்சுட்டு ஒரு அளவு பாலம் கட்டணும்னு வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, 700 ரூபா நேரம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும், TWD டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு அதை டெண்டர் விடுவாங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, யாரெல்லாம் டெண்டர் ஃபைல் பண்ணி டெண்டர் போடுவாங்க. அந்த டெண்டர் ஒரு ஆள் எடுக்க வருவாங்க. இல்லை, டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ஒரு 500 ரூபா உனக்கு தரேன், 500 ரூபாய்க்கு நீ டெண்டர் எடுத்து ஒரு 500 ரூபா முடிஞ்சு போச்சு, பாக்கி ஒரு 200 ரூபா துண்டா நிற்கும். அந்த துண்டா நிற்கிறது அங்கே உள்ள பெரிய தள்ளக்கட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு சரி 500 ரூபா வச்சு அந்த 500 ரூபா எடுத்து போன அந்த டெண்டர் எடுத்த ஆள் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாப்புல, இங்கேருந்து எடுத்து போயிட்டு இதே என்ன கத்தையாக கொடுப்பானா ஒத்தையாக கொடுத்துக்கிறான்னு நினச்சிக்கிட்டு அந்த 500 ரூபாயில் ஜல்லி வாங்குவார், 2ஆம் தர ஜல்லியாக வாங்குவார். அவருக்கு வேணும் லாபம் வேணும்ல, அவரும் பாவம் தானே. அதுக்கு பிறகு 2ஆம் தரத்தில் கம்பிகள் வாங்குவார். அதே மாதிரி எல்லாத்துலேயும் லோ குவாலிட்டியில் பொருட்களை வாங்கி அவர் ஒரு 300 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துருவாப்புல இந்த பாலத்தை. பாக்கி அவர் ஒரு 200 ரூபாய்க்கு லாபம் எடுத்துவாப்புல. இப்போது இந்த மொத்த பாலம் எவ்வளோத்துக்கு போடப்பட்டிருக்கு, 1000 ரூபா ஒதுக்குன ஒரு பாலம் 300 ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க. பாக்கி 700 ரூபா எங்கே போச்சு, எல்லாம் தின்னுட்டு போயிட்டாங்க. இதுதான் ஊழல். இதைத்தான் விஜய் சொல்றாரு. இந்த ஊழலை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே என்ன கிடைச்சிடும், ஒரு மிகப்பெரிய திட்டம் 1000 ரூபாய்க்கு பாலம் மூட்டுறாங்கப்பா, சூப்பரா. இப்ப தெரியுதா எப்படி ஊழல் நடக்குதுன்னு. இதைத்தான் விஜய் சொல்றாரு. 30% டாக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. 30% டாக்ஸ் நேரடியாக ஸ்டாலின் குடும்பத்தையே போதுட்டாப்பல நேரா. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எப்படி விஜய் நடைமுறைப்படுத்த போறாரு அப்படின்னு நான் சொல்கிறேங்களா. இப்போ லாஸ்ட் பட்ஜெட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 4,39,293 கோடி ரூபா இப்போ வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு 30% அப்படின்னு நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி டாக்ஸாக வந்துடும். இந்த 30% கைக்கு வந்துடும் வச்சுங்களேன். அப்போது அந்த 1.5 லட்சம் கோடி இருக்குல்ல, இந்த 1 லட்சத்தி சம்திங் கோடி இருக்குல்ல, அதை 2500 2 கோடி பெண்களுக்கு கொடுத்தா 6 வருஷத்துக்கு கொடுக்கலாமா. 6 வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எது, இந்த டாக்ஸை மட்டுமே. அப்போ புரியுதா? இப்போ இதே மாதிரி எல்லா துறையிலும் உள்ள டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா விஜய் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக நிறைவேற்றிடலாம். அதைத்தான் சொல்கிறாரு. என்னால் நிறைவேற்ற முடியும்னு எப்படி சொல்கிறாருன்னா, நான் ஊழலை கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன், ஊழலை கண்ட்ரோல் பண்ணால் பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. தட்ஸ் ஆல் இவரான. சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது நீ ஒரு திட்டத்தை அறிவிச்சாலும் அதுலேருந்து ஆட்டையா போடுறது திமுக. ஒரு விஜய் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது திமுக. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் வீட்டில் ஒரு கொள்ள சண்டை நல்ல சண்டை வந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஏதாச்சும் திமுக நிர்வாகி ஏதாவது போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தோண்டி தொடச்சி போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா மூஞ்சி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ அக்கப்போர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் ஸ்டாலின் ஐயா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு விஜயாக இருக்கணும். அந்த மனுஷன் வந்தது பிறகு இதெல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அது நம்பிக்கை பலிக்குதோ பலிக்காமல் போதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த திமுகங்கிற கட்சி இருக்கவே கூடாது. ஒழுங்காக போகணும். சாவம் விடுறேன், தாழடப்பா இனார் கோயிலை கொண்ட நான் வந்து முட்டை மந்திச்சு வச்சுனாலும் வர இல்லைனா செய்வேன்னு செய்கிறாங்களுக்கு அயோக்கியப்பா. ஒவ்வொரு நாளும் நியூஸை பார்க்கும்போது கடுப்பாக இருக்கியா, அவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியலையா. எந்த ஒரு மொபைல் எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ. இன்னைக்கு அங்கே ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்திட்டாங்க, அப்படி இல்லைன்னா இந்த லாக்அப் டெத்து, அது இது அது இன்னும் எப்பா போட்டு படுத்துறாங்கப்பா, பயமாக இருக்கியா. நான் அந்த திமுக ஆட்சியில் வாழ்கிறேன். அதுதான் சொன்னீங்க, ஆடும்போதே காலை ஆட்டிக்கிட்டே தூங்க, உயிர் போயிடும். வந்து எவன் என்னத்தை வெட்டானே தெரியும். அந்தளவுக்கு ஒரு அபாயகரமான ஆட்சியில் இருக்கும். நல்லதே நடக்கட்டும். 2026 கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.